சிவசங்கர தேவனே விடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம் விடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம் விடல் இயலாதையா தாண்டவம் நம சிவாய திமி 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 தாண்டவம் நம சிவாய டம 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 தாண்டவம் தில்லை கூத்தன் ஆடுகின்றான் அம்பலத்தில் தாண்டவம் திமி 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 தாண்டவம் ஆகாசத்தலமதிலே ஆனந்த தாண்டவம் டம 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 தாண்டவம் தில்லை கூத்தன் ஆடுகின்றான் அம்பலத்தில் தாண்டவம் திமி 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 தாண்டவம் ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ದಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. வேதங்களில் பல கடவுளர்கள் போற்றப்பட்டாலும் இந்திரன், வருணன், அக்னி, விஷ்ணு, ருத்ரன் போன்ற தெய்வங்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. வேதங்களில் குறிப்பிடப்படும் கடவுளர்கள் காலப்போக்கில் வெவ்வேறு வடிவங்களில் வழிபடப்படுகின்றனர். இந்த செய்தி பற்றி தயவு செய்து விளக்கம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த பூமியில் மனுஷங்களாக பிறந்து ஒரு வேல்யூ பேஸ்டு லிவிங் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் தேவர்கள். இப்போ நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யார்? நீங்கள் தான். யாரெல்லாம் அந்த எக்ஸாமெல்லாம் எழுதினாங்க, பாஸ் பண்ணாங்களோ, ட்ரைனிங் எடுத்தாங்களோ அவங்க தான் அவங்கள ஆள்றாங்க. அவங்களுடைய சம்பளம் யார் கொடுக்குறாங்க? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் கட்டுற டேக்ஸில் தான் அவங்களுடைய சம்பளமே போகுது. அதனால் இந்த தேவர்கள் எனப்படுவது மனிதர்களில் இருக்கிறவங்க. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம், அப்போது வான உலகத்தினுடைய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன்னு அர்த்தம். அப்போது ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் இந்திரன். அது ஒரு பதவி தான். அதே மாதிரி உங்கள் கவர்மெண்ட் இருக்குன்னா அதில் எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பார், ஹெல்த் மினிஸ்டர் இருப்பார், ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருப்பார். அந்த மாதிரி 33 கோடி தேவர்கள்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி இருக்கும். இப்போ இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, சில தேவர்களை நாம் அதிகமாக அறிந்து வச்சுருக்கோம், மற்றவங்கள அதிகமாக அறியலையன்றது. தேவர்களில் யார் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அல்ல சீனியராக இருக்காங்களோ அவங்கள தான் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இல்லைனா மற்றவங்க இருக்கிறது உண்மை தான், அவங்களும் ஏதோ ஒரு வேலையை செய்கிறதும் உண்மை தான். அதனால் தேவர்கள் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அது போகிறோம். அவங்கள பார்த்தெல்லாம் நீங்கள் மிரளவே வேண்டியதில்லை. அண்ட் யூ ஹாவ் அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். நீங்கள் எங்கே வேணால் போகலாம், கோயில் சுற்றலாம், குளம் சுற்றலாம், என்ன வேணால் பண்ண முடியும். அவங்களுக்கு அது மாதிரிலாம் இல்லை. தே ஆர் ரெகுலேட்டட். அவங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் உருப்பிட்டாங்கன்னா உருப்பிட்டாங்க, உருப்படலைன்னா உருப்படல. ஸோ நெவர் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் திஸ் செலஸ்டியல் போஸ்டிங்ஸ். திருவண்ணாமலையில் தாங்கள் தவ வாழ்க்கை மேற்கொண்டிருந்த காலகட்டத்தில் 48 நாட்கள் கடும் விரதமிருந்து கல்லால மர தட்சிணாமூர்த்தி பகவானின் தரிசனத்தை பெற முயற்சி செய்த போது யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளின் தெய்வீக வழிகாட்டுதலின்படி அந்த முயற்சியை கைவிட நேர்ந்தது என்று பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தாங்கள் எந்தவித பிரத்யேக முயற்சியும் எடுத்துக்கொள்ளாத போது காயத்ரி தேவியின் தரிசனம், கங்கை தாய், கைலாயத்தில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான், சிவன் பார்வதி தரிசனம் இவை அனைத்தும் தானாகவே தங்களது ஆன்மீக வாழ்வில் கிடைத்திருக்கின்றன. நாம் எதில் விருப்பம் அல்லது நாட்டம் இல்லாமல் இருக்கிறோமோ அவற்றை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துவிடும் என்று பொதுவாக சொல்லப்படும் நியதி சரிதானா? தங்களுடைய ஆன்மீக வாழ்வில் நடந்த இந்த தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தும் இந்த நியதிப்படிதான் நடந்திருக்கின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இந்த கேள்வியில்
ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பலவிதமான தெய்வ வடிவங்களை பார்த்தது, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது, அது ஒன்று. இன்னொன்று, அந்த திருவண்ணாமலையில் மலைக்கு கீழே ஒரு குகை இருக்குது, அங்கே ஒரு கல்லால மரம் இருக்குது, அங்கே ஒளி வடிவில் சாமி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நாம் போகணும்னு நம்ம நினச்சிது. இப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள். நீ இருந்த இடத்துலையே கடவுளை பிடிக்கலாம். இருந்தபடி இருங்கோள் அப்படிங்கிறார் தாய்மானவர். அதை விட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு தவத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிற இடத்துல நாம் போய் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணோம். ஆனால் ஒரு அஜ்ஞானம் இருக்கிற போது, ஒரு அஜ்ஞானம்தான். இப்போது சிவன் ஜோதியாக நிற்கிறாரு. இப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் சாமியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மா மேலே போயிட்டே இருக்கார், அன்னப்பட்சியினுடைய வடிவம் எடுத்து. திருவண்ணாமலை கதை தான் இது கூட. விஷ்ணு பன்றியினுடைய வடிவம் எடுத்து பூமியை குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கார், வராக வடிவம் எடுத்து. இந்த மேலே போயிட்டே இருக்கார் இல்லையா பிரம்மா, அன்னப்பட்சி எடுத்து போகிறாரு, எங்கே இருக்குது தலையினே தெரியல. அப்போ ஒரு தாழம்பூ கீழே வருந்துன்றது. தாழம்பூவே நீ எங்கேருந்து வரேன்? நான் சிவனுடைய தலையிலேருந்து வரேன் அப்படின்னு. இன்னும் எவ்வளோ தூரம்? அது சொல்லவே முடியாது, எத்தனை யுகமாக நான் வந்துன்னுக்கிறேன்னு தெரியலன்னு. அப்போ பிரம்மா நினச்சார், நம்மளால முடியாது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு, தாழம்பூவே ஒன்று செய், நீ வந்து நான் உன்னை தலையிலேருந்து எடுத்துன்னு வந்த பிரம்மா சிவன் தலையிலேருந்துன்னு பொய் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அவர் பொய் சொல்ல பார்த்தார். கீழே பன்றி வடிவம் எடுத்து பூமியை குடஞ்சிட்டு போன வராகம் இருக்கார் இல்லையா, அவர் சாமியோட பாதத்தை தொடர அளவுக்கு அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. இதில் ரெண்டு தத்துவம் இருக்குது. ஒன்று, அன்னப்பட்சி என்பது ஒரு அறிவை தேடுதல், அறிவின் மூலமாக ஆண்டவனை அடிவது. அறிவினால் ஆபத்துண்டோன்னார். அறிவை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு அறிவினால் ஆண்டவனை தேடுற போது அது என்ன பண்ணும்? பொய் சொல்லும். பார்க்காத காட்சியை பார்த்த மாதிரி இல்லையா, பெறாத அனுபவத்தை பெற்ற மாதிரியெல்லாம் பொய் சொல்லும். அதனால் அறிவு என்பது எப்பயுமே ஒன்று குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த யோகம் என்பது ஒன்று இன்னும் பணிவில் கொண்டு போகும். இன்னும் போய் நம்ம பாதத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லி பாதத்துக்கிட்டையாவது ஒன்று கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கடவுளை யார் யோகத்தினால் அடைகிறார்களோ அவங்களுக்கு அடைய முடியும். இந்த புஸ்தகங்கள் அது இதெல்லாம் வச்சு தேடுறவனுக்கு அம்படாது, போய் சொல்லுவான். அவன் பார்க்காததெல்லாம் பார்த்த மாதிரி, கிடைக்காத அனுபவங்கள்லாம் கிடைச்ச மாதிரி சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். பரத்வாஜ ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 84 வயசு வரைக்கும் படிச்சுருந்தார். அவர் எதிரில் இந்திரன் வரான், சாமி என்ன பண்ணுறேன், எல்லாம் மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அறிவெல்லான்ட்டு. எவ்வளோ பார்த்துருக்கீங்க, இந்த இவ்வளோ படிச்சிருக்கேன்னு ஒரு புக்கெல்லாம் காட்டுறாரு. நீ எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமா? தெரியாது. இப்படி பார்க்குறோம், ஒரு இமயமலை அளவுக்கு இருக்குது படிக்க வேண்டியது. இவர் தலைமையில் கை வச்சுக்கிறார். இப்பயே எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இதெல்லாம் நான் எப்போ படித்து முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவன் சொல்கிறான், வாய் முடின்னு கம்முன்னு ஒரு 12 வருஷம் உட்காரு அப்படின்னு. இவர் 12 வருஷம் அப்படியே தவத்தில் உட்கார்றாரு. அப்போ எல்லா அறிவும் இவருக்கு கிடைக்குது. அப்போ வாசித்து காணோனாததுன்னு என்ன, படிச்செல்லாம் கடவுளை இல்லை ஞானத்தை அடைஞ்சிட முடியாது. யோகத்தினால் அடையலாம். ஞான தேடுதலில் வந்து லேட் ஆகும், இல்லை போய் சொல்ல வைக்கணும் அர்த்தம் இருக்குது. அதனால தான் விஷ்ணு இருக்கார். பிரம்மா வந்து பொய் சொன்னார். அதனால் பிரம்மாவுக்கு எங்கேயும் கோயிலெல்லாம் இல்லைன்னு சொல்லி சாபம் விட்டாங்க. தாழம்பூவும் பொய் சொல்லிச்சு, அதனால் தாழம்பூ பூஜையில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஏதோ அம்பாள் கோயிலில் மாத்திரம்தான் தாழம்பூ ஏதோ தைப்பாங்க, மற்ற இடத்துலலாம் தாழம்பூ யூஸ் பண்ணுறதில்லை இவங்க. ஸோ உலகத்தில் தேடுதல் என்றைக்கும் இருக்கும். இப்போ சிவசங்கர பாபா கேள்விக்கு வருவோம். நான் திருவண்ணாமலையில் போய் 48 நாள் விரதம் இருந்து என்னுடைய நோக்கம் என்ன, அந்த அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற குகைக்குள்ளே போய் அந்த கல்லால் மரத்துக்கிட்டு இருக்கிற சாமியை பார்த்துடணுன்றது. அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் பசும்பால், அவர் எதுவுமே சாப்பிட்றதில்ல, நோ காஃபி, நோ டீ, நோ போண்டா இட்லி. எப்போ பாரு அந்த சிவகாசி நாடார் மென்ஷனில் போய் இருப்பேன். காலையில் 6 மணிக்கு கோயில் திறந்த உடனே அண்ணாமலையார் சந்நிதியில் மூலஸ்தானம், அங்கே போய் ஒரு கதவு பக்கத்தில் உட்காந்துப்பேன். அப்போல்லாம் கூட்டமே கிடையாது. இப்போ தான் 5 லட்சம் பேருன்றாங்க. நாங்களாம் போனபோதில் கூட்டமே கிடையாது. அண்ட் ஒரு 12:30 மணிக்கு ராமசுரத்குமார் சாமிக்கிட்ட போய் உட்காந்துட்டு காலையில் பிடிச்சின்னு உட்காந்துருப்பேன். திருப்பி 4 மணிக்கு போய் ஒரு மலையை சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு ராத்திரி பள்ளி அறை சேவை முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு திருப்பி நாடார் மென்ஷனுக்கு போயிடுவேன். இப்படி நான் ஒரு 48 நாள் கடவுளுடைய தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் 48 டேஸ் இருந்தேன். இப்போ 48வது நாள் ரமண மகரிஷியினுடைய பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா, அவருக்கு ஞானம் கிடைச்ச இடம், அதுக்கு வெளியே உட்காந்துன்னு இருக்கேன் நான்.
அப்போ ராம் சரத்குமார் சாமி அங்கே வந்தார். வந்து என்னை கைப்பிடிச்சு நேராக அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மனை ஒரு பிரச்சனை பண்ணி கூட்டின்னு வந்து திருப்பியும் அந்த இடத்துக்கே வந்தார். வந்தபோது லைட்டெல்லாம் ஆஃப் ஆச்சு. இப்போ ஆகாசில் ஒரு ஜோதி மாதிரி காட்டினார். இந்த லைட்டை பற்றி கவலைப்படாத, அதை பாரு அப்படின்னாரு. இப்போ திருப்பியும் கரண்ட் வந்துச்சு. வந்த உடனே ஒரு ஆள் வந்தான். வந்து சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டு வந்துக்கிறேன், சாப்பிட்றியா அப்படின்னா. இன்னொரு வயசான அம்மா வந்தா, சாமி ரசம் சாதம் கொண்டு வந்துக்கிறேன், சாப்பிட்றியா அப்படின்னா. அப்போ சாமி சொன்னார், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், யூ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்னார். யூ வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட். ஸோ அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை போட்டு கலக்கி என் கையில் வச்சுன்னு அந்த ரிப்பீட் சாப்பிட சொன்னார். அப்புறம் அவர் திருவோட்டில் அவர் கையை கழுவிட்டு இதை குடிச்சிக்கோ அப்படின்னார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம செய்த தவம் வீணாகலை. அவர் ஒரு 45-50 வருஷ காலம் திருவண்ணாமலையில் உட்காந்து அதே அருணாச்சலேஸ்வரர் தான் அவரும் தேடின்னு இருந்தார். அந்த மாதிரி தேடினதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் உத்தரவு பண்ணுறாரு. நான் செய்த தவத்துக்கு அது கிடைக்கணும்னு உத்தரவாகுது. அதனால் மேட்டர் எனர்ஜின்னு, மேட்டர்ன்றது என்ன, நெய்வேலி இல்லை குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கல்பாக்கத்தில் இருக்கிற கரண்ட்டு. எனர்ஜின்றது என்ன, இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற மைக்கு, இந்த பல்பு, இதெல்லாம். அப்போ சிவசங்கர் பாபா இது எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் லார்ட் அருணாச்சலேஸ்வரா. அண்டு இவர் யோகி ராம் சரத்குமார் சாமி இட்ஸ் a மேட்டர் ஃபார்ம் ஆஃப் த சேம் அருணாச்சலேஸ்வரா. இது உங்களுக்கு புரியணும், அப்போ தான் இந்த கன்செப்ட் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம தேடணும். அது அவர்கிட்ட அவர் சுடுகாட்டு அலைஞ்சிக்கு தேடி வச்சுருந்தார். அது நமக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாது. இதான் வந்து தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் எவ்ரிதிங் வில் கம் சர்ச்சிங் யூ. இப்போ நமக்கு அந்த உள்ளே போய் குகைக்குள்ளே ஜோதி வடிவமாக இருக்கிற சாமியை பார்க்குற பாக்கியம் கிடைக்கலங்கிறது நம்முடைய குறையாக இருக்கலாம். அதனால என்ன நடக்க போகுது? அவங்க என்ன மனுஷனாக உட்காந்துக்கிறாங்க, ஜோதியாக உட்காந்துக்கிறாங்க. இந்த இடத்துல கூட தான் ஜோதி இருக்குது, இந்த ஜோதியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதனால் எனக்கு என்ன, அது என்கிட்ட பேசப்படுறதில்ல, நான் அதுக்கிட்ட பேசப்படுறதில்ல. அதை விட அந்த எனர்ஜி யார் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட நமக்கு டைரெக்டாக அதையே நாம் அனுபவிக்கிற இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைசிங் ஈட்டிங் இட்டுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படிங்கிறது சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அப்போ நாமளே சாப்பிட்ற ஒரு அனுபவத்தை அடைஞ்சிட்டோன்ற மாதிரி. மற்றது எப்படின்னா நேரில் பார்க்குறது. இப்போ நம்மக்கிட்ட இந்த வெளி உடம்பு இல்லாமல் உள்ள ஒரு உடம்பு இருக்குது. தட்ஸ் கால் லுமினஸ் பாடி. லுமினஸ் பாடி என்னன்னா ஒளி உடம்பு. அந்த ஒளி உடம்பு யாருக்கு இருக்கோ அவங்களால தெய்வ வடிவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியும், பேச முடியும். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு பேச முடியாது, இப்படிலாம் பேச முடியாது. யூ ஹாவ் டு கெட் இன் டு யுவர் தட் பர்டிகுலர் லேயர் ஆஃப் த லுமினஸ் பாடி. தென் எல்லா தெய்வ காட்சிகளையும் பார்க்க முடியும், அது எல்லாத்தையும் வந்து நாம் அனுபவிக்க முடியும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? வாங்க, எப்போ வந்தீங்க, பஸ்ஸில் வந்தீங்களா, லாரி வந்தீங்களான்னு கேட்குறது இல்லை. யூ ஹாவ் டு டாக் இன் மைண்ட். உனக்கு அந்த அளவுக்கு பவர் கிடைக்கணும். அவங்கக்கிட்ட மைண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுற அளவுக்கு உனக்கு பவர் கிடைக்கணும். இப்போ நீங்கள்லாம் வந்து சிதம்பர ரகசியம்னாங்க, அவங்க ஏதோ ஒரு பாட்டு பண்ணாங்க இல்லையா, அது கூட சிதம்பர ரகசியம் தானே. இப்போ உனக்கு சிதம்பர ரகசியம்னா என்ன? சிதம்பரம் கோயிலுக்கு போய் நடராஜர் சிவகாமிக்கு பக்கத்தில் ஒரு தூணில் ஒரு உள்ளுண்டு வில்வம் இருக்கும், தங்க வில்வம், அந்த ஸ்கிரீனை தள்ளி இப்படி கற்பூரம் காட்டுவார். இதுதான் நீ பார்க்குற சிதம்பர ரகசியம். நாங்கள் பார்க்குற சிதம்பர ரகசியம் அப்படி இருக்காது, இப்படி இருக்கும். ரெண்டாவது படத்தை பாரு, மேலே சூலத்தில் தும்பிக்க, அதுக்கு கீழே பாரு வராகர் நரசிம்மர், நடுவில் பாரு 3 நாமம் இடது கால். இதுதான் சிதம்பர ரகசியம். அது இப்படி இருக்கும். சூலம் வளைஞ்சி தும்பிக்க, இதுதான் சக்தி சகிட கணபதி. இது ஓம், இது வராக நரசிம்மர். இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, எம்டி. இங்கே ஆள் ஒரு 3 நாமம் வச்சுருக்கான். அவனுடைய இடது கை இப்படி இருக்குது, இடது கால் இப்படி இருக்கு. நான் பூமியும் தொடலை, ஆகாசத்தையும் தொடலை, கை இப்படி இருக்குது. ஸோ இது இடது பாதம். இப்போ தூக்கி இடது திருவடின்றது நடராஜர், 3 நாமம் போட்ட முகம் கோவிந்தராஜனங்கள். அப்போது ஆகாசத்தில் சக்தி சகில கணபதி இருக்காங்க, பூமியில் வராக நரசிம்மர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் யார்? வியாக்கரபாதர் பதஞ்சலின்றது. ஸோ 2 மேக்னெட்டை எதிரும் புதிருமா வச்சாக்கா இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, இது ஆப்போசிட்டாக இருக்குது பாரு, ஓம். ஆனால் இப்படி பார்க்குற போது இது வேறு இது வேறு. இந்த ஓம் இப்படி இருக்கும், இந்த ஓம் இப்படி இருக்கும். ஸோ எதிரும் புதிருமா 2 பவர்ஃபுல் மேக்னெட்டை வைக்கிற போது நடுவில் ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது.
அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் தான் சிதாகாசம்னு சொல்கிறது. அதில் தான் தி காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் கோவிந்தராஜா அண்ட் நடராஜா ஆர் ஒன் அண்ட் த சேம். அப்போ இந்த சிதம்பர ரகசியன்றது உலகத்தில் யாருமே காட்டல, நான் தான் காட்டினேன். இப்போ வரைக்கும் உலக வரலாற்றில் பார்த்தவங்க இருக்காங்க. ஒரு வியாக்கரபாதர் பதஞ்சலிலாம் பார்த்தாங்க, நீங்களே படிக்கிறீங்க. ஆனால் இது இப்படி பார்த்து சயின்டிஃபிக்காக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா நீ எந்த அளவுக்கு ஹைட்ஸ்க்கு போயிருக்கணும், ஞானத்தில் எந்த உயரங்களுக்கு போயிருந்தா இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் ஜாலியாக உட்காந்த இடத்துல சொல்லிகிட்டே போகலாம். நீ இப்படி தான் ஒவ்வொரு காட்சியும் கிடைக்கும். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சொல்கிறோம். ஒரு கங்கையில் முதல் காயத்ரி கிடச்சதுன்னு சொல்கிறோம். ஒரு சபரிமலையில் பார்த்து அந்த ஐயருங்கெல்லாம் பண்ணுற அந்த ஹோமத்தை அப்படியே காப்பி அடித்து நான் யாகம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிற போது ஒரு 48 நாள் பண்ணிக்கிறேன். எனக்கு காயத்ரி தரிசனம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு 2.5 to 3 அடி இருந்திருப்பாங்க. அவங்கள நான் தொட்டேன், அவங்க காலை கூட தொட்டேன். அந்த ஐ குட் ஃபீல் தட் ஃபயர் ஆல்சோ. இப்போ அந்த அம்மா சொல்கிறா, நான் யஜ்ய தேவத்தை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறான். நான் சொல்கிறாவா, யாகங்களுக்கெல்லாம் நான் தான் தேவத்தை, சூரியனுடைய மனைவி நான், சூரிய பத்தினி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறேன். நான் எனக்கு ஒன்றும் வேணான்றேன். எப்பயுமே நான் அப்படி தான். அந்த மாதிரி இல்லை, நான் வந்தால் ஏதாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிறா. சரி, என்னை யார் பார்க்க வந்தாலையும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு கொடுக்குற நெல்லி என்னை வெயின்னு வாங்கினேன். ஸோ ஐ ஹாவ் தட் பூன். அந்த அம்மா கிட்டே வரம் வாங்கி வச்சுருக்கேன். அதனால தான் பாரு, உங்களுக்கு இப்போது தோசை கொடுத்தாங்களா, பழம் கொடுத்தாங்களா, ஸ்வீட்டு கொடுத்தாங்களா, என்னடா கொடுத்தாங்க வேறு, உப்புமா கொடுத்தாங்களா. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, இங்கே ஏதாவது கிடைக்கும். அது எங்கே நானாக போய் வாங்கிடுறேன். உடுப்பி ஹோட்டலில் தரணும் போகிறேன். காயத்ரி கிட்டே வர வாங்கி வச்சுருக்கோம். அது அதனுடைய போக்கில் நடக்கும். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் அனுபவம் காயத்ரி. அதுக்கப்புறம் வரிசையாக எல்லா கடவுளையும் பார்த்தோம். ஓம் பர்வதங்கிற இடத்துல பிள்ளையார 4 அடி உயரத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் முருகரை ஒரு 3 வயசு குழந்தையாக கைலாசத்தில் சுற்றி வர்ற போது பார்த்தேன். அவர் நிறைய கல்லுங்கள் அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னாரு. முருகர் என்ன மாமான்றாருன்னா நான் எவ்வளோ கிழவன்னு நீயே பார்த்துக்கோ. அப்பா என்ன சிவபெருமானவருக்கு பெரிய கோட்டை கட்டினா ஆன்மீகத்தில் எதாவது சாதின்னு அர்த்தம். அந்த மாதிரி விதவிதமான தரிசனங்களை பார்த்துருக்கோம் நம்ம. நான் அதில் முக்கியமானது வந்து ஒரு தடவை அஜ்மீர் கந்தூரி தர்கா போ அப்படின்னு என் காதில் சொல்கிறாங்க. நான் அஜ்மீருக்கு போனேன் கைலாசிலேருந்து வந்து. அப்போ அவரை பார்த்தேன். சாயின்ஷான்றாங்க இல்லையா, அந்த தர்காவில் இருக்கிற பெரியவர், நாகூர் ஆண்டவர் மாதிரியான்னு வச்சுக்கோங்க. அவர் அக்பர் பாஷாவுக்கு குழந்தை இல்லாத போது அவர் ஆசிரம் பண்ணி தான் கொடுத்தாங்க. அதனால் அவருக்கு ஒரு ஊரையே எழுதி கொடுத்துட்டான் அந்த சாமிக்கு அவங்க. அந்த மாதிரி ஸோ அவரை தரிசனம் கிடச்சிது. அவர் சொன்னேன், என்னை நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ நல்லது பண்ணு, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னாரு. இது ஒரு அனுபவம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சொல்கிறாங்க, நீ எந்த வம்சத்தில் வந்தியோ அவங்களுக்கு நீ தேவசம் காரியம்லாம் செய்ய தேவையில்லை, உனக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம். ஆனால் ஒரே ஒரு தடவை எண்ணெய் கருப்பு எள்ளு கொண்டு போய் நீ பத்ரிநாராயணன் கோயிலில் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், சிவன் சொல்கிறார். நான் உன்னையே பார்த்துட்டு அங்கேயே போனுடுறேன். இல்லை, அங்கே தான் அக்கௌண்ட் வைக்கிறாங்க எல்லா பித்திருக்களுக்கும், அங்கே கொடுன்னு. நான் எண்ணெயும் எடுத்துன்னு போகிறேன். அங்கே இருக்கிற ஐயர் ஓடி வந்து என் கையில் இருக்கிறத பிடிங்க போய் பத்ரிநாராயணன் காலில் வச்சிட்டான். அதனால் நான் காரியம் தேவசெல்லாம் பண்ணுற பழக்கம் கிடையாது. வேணா எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு தடவை நான் உட்காந்துருக்கேன், ஆகாசிலேருந்து 33 கோடி தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. அவனுடைய யானை வாகனம், அதில் கிரீடம், அதில் பட்டு துணியெல்லாம் போட்டுன்னு அப்படியே 33 கோடி பேர் ஆகாசிலேருந்து இறங்குறாங்க. நான் வெடிக்கால 4-4:30 மணி இருக்கும். தார்ச்சன்னு ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட இப்படி குனிகிறாங்க. நான் வந்து, ஐயோ நான் தானே உங்களுக்கு கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கிறேன். அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான், ஓ இதுதான் சாட்சாத் பத்ரிநாராயணன், அதனால் நாங்கள் ஒன்று கும்பிட வந்துக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் அனுபவம் கொள்ளும். இன்னொரு தடவை சிவன் பார்வதி இப்படி கைலாசம் சுற்றி வர்றபோது ஒரு கல்வெட் மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரிஷி பத்தினி மாதிரி வந்தாங்க. வந்துட்டு நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லி, எல்லா கர்மாவும் உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ எங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு நீ வந்துடலாம் திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன், ஒரு இது நடந்தது. இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள், எத்தனையோ விதமான தெய்வ வடிவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம இன்னும் பார்க்கறதுக்கு கூட ஒன்றும் பாக்கியே கிடையாது. ஏன்னா அப்போ 84 ஆரம்பித்து 98 வரைக்கும் நிறைய அனுபவங்கள் வந்துகிட்டே இருந்தது. மகான்களை பார்க்குறது, ரிஷிகளை பார்க்குறது, சித்தர்களை பார்க்குறது, காட்டுக்கு போகிறது. காட்டிலெல்லாம் நான் வந்து குருத்தனமே நடிச்சிருக்கேன். ஸோ உக்காண்டிருப்போம், வன தேவதைகள் எல்லாம் பார்க்க முடியும். எல்லாம் அப்படியே
ஜல் 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 ஜல்னு அந்த அந்த தண்ணி ஓரமாக அப்படியே போயின்னு இருக்கும். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அம்மா கொஞ்சம் தரிசனம் கொடுத்துருப்போம் அப்படின்னா அங்கே இன்னும் கலகலான்னு சிரிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு போயினே இருக்குங்க. இப்படிலாம் இருக்குது எல்லா இப்போ கூட நடக்குது. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் பெட்டில் படுத்துன்னு இருப்பேன், ராத்திரியில் தூங்க முடியாது. அது ஒன்று தான் இந்த ஆன்மீகத்தில் உள்ள ஒரு ப்ராப்ளம். நம்ம ரூமில் சாண்ட்லியர் இருக்குல்ல, அது மேலே ஒரு அடியில் இதெல்லாம் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏரியல் ஸ்பிரிட்ஸு. அதுங்கெல்லாம் அந்த சாண்ட்லியர் மேலே ஏறி விளையாடிக்கிட்டே இருக்கும். என் ரூமில் நான் படுக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும். அதில் சில மகான்கள் வந்து இப்படி கை வச்சுன்னுட்டு இல்லை தவம் பண்ணிக்கிட்டு இப்படி கையில் கமண்டெலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரிலாம் இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியும், பக்காவாக பார்க்க முடியும். நான் எப்படி ஒன்று பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்க முடியும். ஆனால் நம்ம டீப் மெடிடேஷனுக்கு போகிற போது தான் இந்த காட்சிகள்லாம் கிடைக்கும். இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் நிற்காது. ஸோ நைட்டில் ஒரு 11 மணிலேருந்து 12:30 வரைக்கும் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ, யாருக்கு காரியம் திவசம்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் பண்ணலையோ, அதுங்கெல்லாம் வந்து என் ரூமில் உட்காந்துருக்கும் சோகமாக. ஏன்னா அது இன்னும் மேலே போக முடியல, பேக்கப் பண்ண முடியல, உட்காந்து இருக்கும். அது வெடிகால நேரத்தில் ஒரு 4 மணிலேருந்து 5-5:30 வரைக்கும் இவங்கெல்லாம் வருவாங்க. பெரிய மகான்கள், இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண நிலை ஒன்று கிடைச்சா நீ ஒரு வழி ஆகிடுவேன். அதாவது தூங்க விட மாட்டாங்க, நீ அவங்கள கூப்பிடல, அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துக்கிறாங்க. ஏன் வந்து உட்காராங்க சொல்லி பார்க்கலாம். நாங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம் உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த மந்திரத்தில் நாங்கள் ஒரு டீப் நான் கான்ஷியஸ் லெவலுக்கு போகிறோம் இல்லையா, அதுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதை அந்த ஷேர் பண்ணுறதுக்காக, அதை அந்த பிளிஸை ஷேர் பண்ணுறதுக்காக அவங்கெல்லாம் கூட வராங்க. ஏன்னா அவங்களும் தவம் செய்கிறாங்க. இப்போ நீ தியானம் பண்ணுற இடத்துல யாராவது காய்ச்சி முடிச்சுன்னுலாம் இருந்தாக்கா உனக்கு என்ன தியானத்தில் கிக்கு வரும். ஒரு 4 பேர் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் ஒரு ரூம் இருக்குது தியானம் பண்ணுறது. அங்கே போய் உட்காந்தா உனக்கு கூட கொஞ்சம் தியானம் நல்லா வரும்ல. அந்த மாதிரி ஒரு ஹையர் எனர்ஜி எங்கே இருக்கோ அங்கே வந்து அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்படி ஆன்மீகத்தில் எத்தனை நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு நிலைக்கும் நாம் தான் தகுதியை வளர்த்துக்கணும். தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், விளக்கி ஏற்றி வைத்தவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் நேரில் ஒழித்து வைக்க மாட்டான் அப்படின்னு பைபிளில் வரும். அது மாதிரி நமக்கு தகுதி இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லா விதமான அனுபவங்களும் கிடைக்கும். நானும் 1984 இந்த அனுபவங்களோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் அந்த அனுபவங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டே இருக்குது, ஒன்றும் கம்மியாகலை, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்குது. அப்போ எனக்கு 92லேயே பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சிவனை பார்த்தது எல்லாமே 92ல். அதுக்கப்புறம் ஒரு 8, ஒரு 25, 33 வருஷம் ஆச்சு. அப்போ நான் எந்த அளவுக்கு இன்னும் பெரிய நிலைகளுக்கு போயிருக்கணும் இல்லையா. அதனால் என்னை பொறுத்த மாத்திரம் என்னுடைய அனுபவங்கள் ஒரு சப்ளைம் ஹைட்ஸ்க்கு போயிடுச்சு. இன்னும் இருக்கிற அனுபவங்களை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர புதுசாக வர்றதுக்கு இப்போ சிவனும் பார்வதியும் பாட்டு வேறு என்ன இருக்குது பாக்கி உலகத்தில். 33 கோடி தேவர்களை பார்த்துட்டோம், முருகர், காயத்ரி, இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாம் பார்த்துட்டோம், கங்கை தாயை பார்த்துட்டோம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி பல அனுபவங்கள் வரும். சிலது நேரடியாக வந்து இந்த மாதிரி பேசும், சிலது உத்தரவு கொடுக்கும். ஒரு தடவை நான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காண்டிருக்கேன். அம்பாளுக்கு காமாட்சி அம்மாவுக்கு எதிரில் உட்காண்டிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற ஐயரு இவ்வளோ பெரிய கற்பூரை கட்டி கொண்டாந்து என் கையில் வச்சு, நீயே சொல்லு நமக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தங்குது. ஆனால் நாம் அந்த மாதிரிலாம் தட்டில் 500, 1000 போடுற ஆள் கிடையாது. அப்படி போடுற ஆள்னாலே அவன் ஏதோ உழப்போகுதுன்னு வந்துடுவான். உண்மையில் இவ்வளோ பெரிய கற்பூரை கட்டியே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்லை பேய் பிடிச்ச மாதிரி ஓடி வந்து, ஐயப்பா சனாதன தர்மத்தை உலகம் எல்லாம் பரப்ப அப்படின்னு இவ்வளோ பெரிய கற்பூரை கட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நான் காரில் வந்து கண்ணாடி இப்படி ஏற்றுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஆயிரம் அங்கேருந்து ஓடி வந்து ஒரு மாலை இப்படி தூக்கி போடுறான், கரெக்டாக என் கழுத்தில் வருது. இந்த மாதிரி விழப்போகுதுன்றது எனக்கு அதுக்கு முன்ன நாளே தெரியும். நமக்கு அந்த காட்சியெல்லாம் கிடைக்கும், அதே காட்சி அங்கே நடக்கும். இப்படி அனுபவங்கள் தான் உன்னுடைய ஆசான். உனக்கு எந்த மாதிரி அனுபவங்கள் வருதுங்கிறதெல்லாம் உனக்கு உணர்த்தப்படும், எல்லாமே உணர்த்தப்படும். எப்போ தேடுவது உண்மையெனில் உண்மையிலது கிடைக்கும். நீ உண்மையாகவே கடவுளை தேடினா கடவுளுடைய அனுபவங்கள் கட்டாயம் கிடைக்கும். இப்போ ஒருத்தன் ட்ரக்கில் மாட்டிக்கிறான், ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், ஒருத்தன் தம்மில் மாட்டிக்கிறான். அதுலேயே அவங்களுக்கெல்லாம் ஒரு கிக்கு இருக்கா? அதுக்கப்புறம் அதை விட முடியல அவங்களால. அந்த மாதிரி இந்த ஆன்மீகம் கூட ஒரு விதமான இன்டாக்சிகேஷன் தான். இதில் நீ மாட்டிக்கினியானாக்கா
நிறைய இப்படி அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ யூ வில் ஆஸ்க் ஃபார் மோர் ஆஃப் இட் ஆர் யூ வில் பி ஹாப்பி அபவுட் இட். யூ வில் நாட் ட்ரை டு அதை விட முடியும் அப்படின்னு நமக்கு தோணாது, விடணும்னு நமக்கு தோணாது. அடுத்த கேள்விக்கோ. கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாண்டுரங்கன் என்பவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் விட்டலர் அல்லது விட்டோபர் ஆவர். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பண்டரிபுரம் நகரில் உள்ள விட்டலர் கோவிலில் வணங்கப்படுகிறார். பாபாஜி, பண்டரிபுரம் கோவிலுக்கு நீங்கள் சென்ற அனுபவம் பற்றியும் பண்டரிபுரம் பற்றியும் கூறும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்டிபுரம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிருக்கேன் நான். அண்டு இந்த ஒரு பக்தன் இருந்தான், அவன் பேர் புண்டரீகன். அவனை அந்த ஒரு 7 லேடிஸு கண்ணங்கருப்பாக ஒரு குடிசையிலேருந்து வெளியே வராங்க. அப்போ ஒரு ரிஷி வந்து கேட்குறாரு, நீங்களாம் யார்? நாங்கள்லாம் 7 நதிகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து என்கிட்ட இந்த பாவத்தெல்லாம் விட்டு போடுறாங்க குளிச்சுட்டு. நாங்கள் இந்த குடிசைக்குள்ளே ஒரு பையன் இருக்கான், அவனை டெய்லி பார்த்த உடனே எங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிடுது, எங்கள் பாவமெல்லாம் மன்னிக்குது, நாங்கள் திருப்பியும் பழைய வடிவத்துக்கு வந்து எங்கள் டியூட்டிக்கு போகிறோன்றாங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நதிகள் அவங்க பாவத்தை போக்கிக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி ராமாயணத்தில் முதல்ல ராமர் கங்கையில் குளிக்க போகிறார் வனவாசம் வர்ற போது. அப்போ கங்கை தாய் சொல்கிறாராம், பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர், யானும் அந்த தெற்று ஒன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். பூமியில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க செய்கிற பாவத்தை எங்கிட்ட விட்டு போகிறாங்கறாமா, என் பாவம் எங்கடா போகும்னு நினச்சேன், நீ குளிச்சே இல்லையா, இல்லை என் பாவமெல்லாம் போயிடுச்சு பாரு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னலாம். இந்த மாதிரி யாராவது உத்தமமான ஆத்மாக்கள். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக. அவங்க போனாக்கா ஒரு வயசான அப்பா அம்மாவுக்கு அங்கே ஒரு சின்ன பையன், அவன் தான் புண்டரீகன்னு சொல்கிறது. அவன் வந்து அவங்களுக்கு பனிவெடிகள்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு வரணும். ஆனால் இங்கேருந்து போன அந்த முனிவர் இருக்கா இல்லையோ, அவரை ஒரு செங்கல் தூக்கி போட்டு, எப்படி நீங்கள் ஒரு மணப்பலக்கு போட்டு உட்காருன்றீங்களா, அது மாதிரி செங்கல் தூக்கி போட்டு இது மேலே நில்லு, நான் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வரேன். இவர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கார். அந்த எல்லா வேலையும் முடிச்ச உடனே அவன் வர்றான். அப்போ அந்த புண்டரீகன் என்று சொல்லக்கூடிய பக்தன் 7 நதிகளை பியூர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது யார்? அவனுடைய டியூட்டியை ஒழுங்காக பண்ணான், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கினான். அதை உணர்த்துவதற்காகவும் மகிமைப்படுத்துவதற்காகவும் கடவுளே செங்கல் மேலே நின்னார். அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தாத்பரியம். வந்து நின்ன ஆள் வந்து ஒரு புதிய அவதாரம் அல்ல, பகவான் தான். அந்த புண்டரீகனுக்காக வந்ததுனால பாண்டுரங்கா அப்படின்னு ஆச்சு. நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பண்டு அப்படின்னாக்கா பழைய காலத்துன்னு அர்த்தம். பண்டைய காலம்னா பண்டைய ரங்கன், பாண்டுரங்கன், பழைய காலத்துலேருந்து இருக்கிற ரங்கன். அரங்கன்னா மனசில் குடியிருக்கிற ரங்கன் அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒரு அவதாரம், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக வந்தது. அப்படியே செங்கல் மேலே பாண்டுரங்கன் நின்றுட்டான். பக்கத்திலே சந்திரபாக நதி இருக்குது, ஒரு புண்ணிய நதியாக அது உருவாகுச்சு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கொடுப்பினேன்னும். பண்டு ரீதி நான் చేసిన கொலுவி வையான்னு வரும். நான் முன்னாலே ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு தியாகபிரம்ம சொல்கிறார். நற்கரிசை ஓடக்காரன்னு அருணகிரிநாதர் முருகன் சொல்கிறார். நல்ல புண்ணியம் பண்ணவங்களுக்கு முருகன் பெருவி பெருங்கடலில் ஓடக்காரனாக இருப்பான்றது அர்த்தம். அந்த மாதிரி கிடைக்குது, ஆனால் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் நீ என்னைக்கு வர்றோம், என்று நீ அன்று நான் தான். உலகத்தில் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கு. இல்லைன்னா நீ ஏன் எங்கிட்ட வந்து உட்காந்துருக்க நேரத்துக்கு? இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் உட்காரு. ஆத்ம சம்பந்தம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சாலையும் புரியலனாலையும் ஆத்ம சம்பந்தம் தொடரும். சம்பந்தமே இருக்காது, ஆனால் அந்த கனெக்ஷன் இருக்கும், உனக்கு தோணும் அந்த மாதிரி. இல்லைன்னா நான் எங்கேயோ 40 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துட்டுருக்கேன், நீங்கள்லாம் எங்கெங்கேருந்து வர்றீங்க, இவ்வளோ தூரம் வர்றது எவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைல்ல. அப்போ ஏதோ ஒரு ஆத்மிக் அட்ராக்ஷனில் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். சம்மந்தம் இருந்தால் தான் வருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு மேலே போகிறவங்களும் இருக்காங்க, வாய்ப்பு கிடைச்ச போது கீழே போகிறவங்களும் இருக்காங்க. பரம்பபதம் விளையாட ஆரம்பிக்கிறோம், நல்ல காயின் விழுந்ததுன்னா ஏணி கடிச்சின்னே இருக்கும், இல்லை பாம்பு வாய் கிடைக்கும். ஸோ ஏணியில் ஏறி பாம்பு வாயில் இறங்குறவனும் உண்டு, ஏணியே கடிச்சு கேமை முடிக்கிறவனும் உண்டு. ரெண்டும் நடக்குது. அப்போ நான் வந்து இது வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேரை நேரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லட்சக்கணக்கில் குரூப்பாக பார்த்துருக்கேன். அது வேறு. அதில் எத்தனை பேர் இருக்காங்க எங்கிட்டன்னு நினைக்கிறேன்? சாலிடாக இருக்கிறவங்க ஒரு 5000 பேர் கூட தேர மாட்டாங்க. நான் போகாத ஊர் கிடையாது, உலகம் பூரா போயிருக்கேன். நான் எல்லா நாட்டிலையும் எல்லாருக்குமே என் செலவில் தான் போவேன்.
நான் தங்கிறது எல்லாமே என் செலவில் தான் பண்ணுவேன். நான் யாருக்கிட்டையும் 5 ரூபா வாங்குகிற பழக்கமே எனக்கு கிடையாது. அப்போ சொந்த செலவில் ஒவ்வொரு ஊருக்கும் போய், ஏன்னா தமாஷா இருக்கும், அந்த ஜனங்களெல்லாம் நினைக்கிற போது சிரிப்பாக இருக்கும். அதாவது இந்தமாரி ஒரு சாமியாரே கிடையாது, நிஜமாக சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் அஸ்டிங்டன்னு ஒரு அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அங்கே போனால் அவங்க $500 கொடுத்தாங்க. நான் வந்து சொன்னேன், நான் பணம் வாங்குகிற பழக்கம் இல்லை, உங்கள் கோயிலுக்கு என் டொனேஷனாக வச்சுக்கோங்க. நான் $500 கொடுத்தேன். ஸோ எ டைம் வில் கம் அண்ட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹையர் லெவல் ஆஃப் ஆன்மீகம். ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், ஐ எம் நாட் எ பெகர் பிகாஸ் ஐ எம் பிகர் அப்படின்னு. நாட் எ பெகர் பிகாஸ் ஐ எம் பிகர். ஸோ எ டைம் மே கம் அண்ட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் மை ஹைஸ். ஸோ வெயிட்டிங். ஏதாவது ஒரு நல்ல புத்தி ஜனங்களுக்கு என்றைக்காவது வந்துச்சுன்னா பார்ப்போம். செந்தமிழ் பேசும் ஊர் என்று பொதுவாக கருதப்படுவது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளாகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தூய தமிழ் பேசப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் தங்களுக்கு திருநெல்வேலி செந்தமிழ் பேசிய அனுபவம் இருந்தால் அதை விளக்கும். இது வட்டார வழக்குன்னு பேர். எந்த லாங்குவேஜும், இப்போ ஹிந்தி நீ நினச்சினுக்கிற, ஹிந்தி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். உனக்கு தெரியுமா? நீ படிக்கிற என்ன ரஸ்தாத்தான்றது ரகுதாத்தான்னு சொல்கிறவங்க கூடங்கிறான், பாக்கியராஜா. அதனால எல்லா லாங்குவேஜும், இப்போ ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஒரு மாதிரி தெலுங்கு பேசுவாங்க, சித்தூர் பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, ராயலசீமாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஹைதராபாத்தில் பாதி முஸ்லீம் உருது கலந்து பேசுவாங்க. அதனால் இந்த வட்டார வழக்குகள் என்பவை ஜனங்களுடைய அந்த பழக்க வழக்கத்தினால் மாறுகிற விஷயங்கள். இந்த உலகத்தில் இப்போத்துக்கு எந்த மொழியுமே பியூர் கிடையாது, எந்த மொழியும் பியூரே கிடையாது. மாதிரி இனக்கலப்புகள். நீ ஒரு கண்ட்ரின்னா அந்த கண்ட்ரியில் அந்த நாட்டிலேயே பிறந்து அந்த நாட்டிலேயே வளர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி உலகம் பூராவும் இந்த இனக்கலப்புகள் என்பது ரொம்ப சாதாரணமாக போச்சு. காலம் மாறிக்கிட்டே வருது. அதனால் இந்த மொழி கூட அப்படி தான். இந்த பல்வேறு கலப்படங்கள் வந்ததுனால இன்றைக்கி மொழின்றது ஒரு பியூராக இருக்கிறது ரொம்ப ரேரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் வந்து அதே மாதிரியான கல்ச்சரில் இருந்தாக்கா அதே பாஷை வரும், இல்லைன்னா அந்த பாஷை எப்பயோ மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே நல்ல மொழின்றது பேசாத மொழி தான். பேசினா தானே வம்பு, எதுவும் பேசாமல் இருந்தால் அதுதான் பெரிய மொழி. दीप जले मंगल के आज, ओ मैया लक्ष्मी मेरे घर लाओ खुशी आज, ओ मैया लक्ष्मी मेरे घर लाओ खुशी आज। दीप जले मंगल के आज, ओ मैया लक्ष्मी मेरे घर लाओ खुशी आज, ओ मैया लक्ष्मी मेरे घर लाओ खुशी आज। नाम तेरा मंगला तू है भक्त वात्सला, आस तेरी मुझको माता। नाम तेरा मंगला तू है भक्त वात्सला, आस तेरी मुझको माता। पूजन अर्चन वंदन तेरा, मेरे घर लाओ खुशी आज, ओ मैया लक्ष्मी मेरे घर लाओ खुशी आज। जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे।
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.